வெல்கம் டு மிஸ்டர் மச்சி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல சீசன் 3 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எபிசோட் 1ல என்ன நடந்ததுன்னா, ஹீரோயினி போலீஸா இருக்கா. பேக் ரன் பண்ற மாஃபியா கும்பல பிடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு டெரிசாவை வேவு பாக்குறதுக்கு அனுப்பியிருந்தா. நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தவ இப்போ ஒரு வாரமா எந்த இன்ஃபர்மேஷனும் தரமாட்டா. ஒரு வேளை இந்த மாஃபியா கும்பல் கிட்ட மாட்டிருப்பான்னு ஹீரோ ரீச்சர் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோயினி அனுப்பியிருப்பா. இதுக்கப்புறம் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா எபிசோட் 1 மேல கார்டுல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோ எண்ட்லயும் கொடுக்குறேன். இந்த ஒன்லைன் பிடிச்சு போய் அந்த ஒன்ன பாக்கணும்னா பாத்துட்டு வாங்க. செகண்ட் எபிசோட் உள்ள போனா ரீச்சரோட ரூம் பூட்டி இருந்தோம். மொட்டை மாடி ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு கார் கரேஜ் பேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தா இங்கதான் தெரீசாவை அடைச்சு வச்சிருந்திருப்பாங்கன்னு. இன்னைக்கு வச்ச சாப்பாடு பிளேட்டை பார்த்துட்டு இது அப்படி ஹீரோனிக்கு உடனே போன்ல சொல்லி மாஃபியா கும்பல் எழுந்து பாக்குறதுக்குள்ள ரூமுக்கு கிளம்பி போறப்பதான் டியூக்கும் அவன் கூட வேலை பாக்குற ஒரு ஆளும் குசு குசுன்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரு வேலை என்ன பாக்குறதுக்கு தான் ரூமுக்கு போறாங்களோன்னு ரீச்சர் விறுவிறுன்னு எப்படி மொட்டை மாடியில இருந்து இறங்கினானோ அப்படியே திரும்ப மேல ஏறுறான். அந்த நேரத்துல மொட்டை மாடியில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே உழுவ போறான். அப்ப எப்படியோ ஸ்லாப் எஜ்ஜை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டியூக் ரீச்சரை பாக்குறதுக்கு தான் ரூமுக்கு வரான். டோரை தட்டி பார்த்துட்டு ரீச்சர் கதவை திறக்க மாட்டான்னு. டியூக்கு கிட்ட தான் ஆல்ரெடி இந்த கதவோட சாவி வச்சிருக்கான்ல, அதனாலதான் ஹீரோ மேல நம்பிக்கை இல்லாம இந்த கதவை கூட்டிட்டு போனா அந்த சாவியை போட்டு திறந்து உள்ள போய் பார்த்தா ரூம்ல ரீச்சரை காணோம். மாடியில தொங்கிட்டு இருந்த ரீச்சர் இப்பதான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வரான். உடனே ரெடி ஆகு, வெளில ஏஞ்சல்டன் இருக்கான், அவன் கூட போய் பெக்கோட பையனை கடத்த வந்தவன் காரை அடையாளம் காட்டுன்னு டியூக்கு சொல்றாரு. ரீச்சரும் உடனே ரெஸ்ட் ரூமுக்கு போய் தண்ணி திறந்து விட்டுட்டு ரிச்சர்ட கடத்த வந்தவன் காரை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு போறேன். அந்த இடத்துலதான் பக்கோட பையனை பாத்துக்கிற பாடி கார்டோட உடம்பு கிரானைட்ல வெடிச்சு செதறினதுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அந்த காரை பார்த்தா என் மேல சந்தேகம் வரும், நாங்க போறதுக்குள்ள அந்த காரோட நம்பர் பிளேட்டை மாத்திடுன்னு ஹீரோனி கிட்ட ரீச்சர் சொல்றான். அப்படியே டக்குன்னு போலீஸ் சீஸ் பண்ண குடோன் உள்ள போய் ரிச்சர்டோட பாடி கார்டு கார் நம்பர் பிளேட்டை மாத்துற ஹீரோயினி. ரீச்சர் முடிஞ்ச அளவுக்கு காஃபி ஷாப்ல போய் டைம் வளர்த்துறான். அப்புறம் போலீஸ் சீஸ் பண்ண கார் என்ட்ரன்ஸுக்கு போய் போலீஸ பார்த்து, நான் சரக்கு அடிச்சிட்டு வண்டியை ஓட்டி ஒரு ஆள் மேல இடிச்சதுனால காரை சீஸ் பண்ணி வந்து இங்க விட்டுட்டாங்க, அதுல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு, அது எடுக்கணும்னு ஏஞ்சல்டன் கேக்குறான். இதுக்கு ஒத்து வரலன்னு காசு கொடுக்குறான். இதையும் போலீஸ் வாங்கலன்னு ஒத்து வரலன்னு ஏஞ்சல்டன் கண்ணை எடுத்து போட்டு தள்ள போறப்பதான் ரீச்சர் அந்த போலீஸ மூஞ்சிலே ஒரு பொக்கு விட்டு மயக்கான வச்சிருவான். உள்ள போய் இடிச்ச ட்ரக் நம்பரை போட்டோ எடுத்துட்டு கிளம்ப போறப்பதான் ரிச்சர்ட கடத்திட்டு போன காரை பார்த்துட்டு, இந்த கார்ல தானே பாடி கார்டு கிரானைட் போட்டு வெதர் விட்டுன்னு சொன்னேன்னு ஏஞ்சல்டன் காரை பார்த்து கேக்குறான். நம்பர் பிளேட்டை பாரு, இது ஒன்னும் நம்ம கார் இல்லைன்னு சமாளிக்கிறான். ஆனா ட்ரக் வந்து சைடுல இடிச்சா இது மாதிரி தான் டேமேஜ் ஆகும்னு இந்த காரை பார்த்துட்டு சந்தேகத்தோடயே இங்க இருந்து கிளம்பி போறான். வீட்டுக்கு வந்து ரீச்சர் ஆயா படுத்து தூங்குறான். என்ன ஒன்னும் பெட்ல படுத்துட்டு இருக்க, இதுக்கு மேலதான் நிறைய வேலை இருக்கு, போய் டியூக்க பாரு, ஜிம்ல இருப்பான்னு பெக்கு சொல்றாரு. ரீச்சர் ஜிம்முக்கு வந்து பார்த்தா மலைமாடு போலி ரீச்சரோட சைஸோட கம்பேர் பண்ணா 2 மடங்கு பெருசா இருப்பான். ரீச்சர்கிட்ட வந்து 2 பேர்ல யார் அதிகமா பெஞ்ச் பிரஸ் பண்றாங்களான்னு பாப்போமான்னு பம்புக்கு இழுக்கிறான். பெஞ்ச் பிரஸ் யார் அதிகமா பண்றாங்களோ அவங்க ஒன்னும் பலசாலி இல்ல, வேணும்னா ஆர்ம் ரெஸ்லிங் வரியான்னு ரீச்சர் கேக்குறான். இந்த போலிக்கு ஆர்ம் ரெஸ்லிங்னா என்னன்னே தெரியாதா, நான் கத்து தரறான்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய பிடிச்சு அழுத்துறாங்க. இதுல போலிக்கு தான் பலம் அதிகமா இருக்கு. ரீச்சரோட கைய பிடிச்சி சாய்க்கும் போது ரீச்சர் கைய நழுவ விட்டுறான். போலியோட கையை அவன் மூஞ்சிலே குத்திக்கிட்டே, எப்படிடா நீ கைய வேணுங்கன்னே நழுவ விடலான்னு போலியும் ரீச்சரும் கடிச்சுக்க போறப்பதான் டியூக் 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்தி ட்ரக் ரெடியா வெளில நிக்குது. டைமுக்கு நியூ லண்டனுக்கு போகணும், ஒரு வாட்டி வேணா ட்ரக்க நிப்பாட்டி ரெஸ்ட் ரூமுக்கு போய்க்க, ஒன்னு அந்த ஜிபிஎஸ் வழியா பாத்துட்டு இருப்பாங்கன்னு டியூக் ரீச்சர்கிட்ட சொல்றாரு. ட்ரக்க நியூ லண்டனுக்கு எடுத்துட்டு போற விஷயத்த ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்லி ட்ரக் உள்ள என்னதான் இருக்குன்னு மொட்டேல் ரெஸ்டாரண்ட்ல நான் இருக்கிற ஜிபிஎஸ் சென்ட் பண்றேன், அங்க வந்துருங்கன்னு ரீச்சர் சொல்றான். இந்த ட்ரக்கை ஓபன் பண்ணி ஹீரோனிக்கு தெரிஞ்ச போலீஸ் நண்பரை கூப்பிட்டு போத பொருள் ஏதாச்சும் கடத்துறாங்களான்னு ட்ரக்கை ஃபுல்லா மோப்பம் பிடிக்க விட்டா சந்தேகப்படுற மாதிரி அது மாதிரி பொருள் எதுவுமே இல்ல. ட்ரக்கையும் எடுத்துட்டு போய் குடோன்ல விட்டுட்டு டியூக் ரீச்சர் அழைச்சிட்டு போறதுக்கு கார்ல இந்த இடத்துக்கு வராரு. அவரு வர வரைக்கும் இந்த வேர் ஹவுஸ்ல ரீச்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்கதான் ஏஞ்சல்டனும் இப்ப வந்துட்டு இருந்த ட்ரக்கை ட்ராக் பண்ணி லேப்பை
பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்ப ரீச்சர் அந்த கார்ல கிரானைட் வெடிச்சு சிதறனதுக்கு தடயமே இல்லாததை பார்த்ததுல இருந்து ரீச்சர் இவன் ஒரு போலீஸுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும்னு இவன் மேல சந்தேகமாவே இருக்கு. ரீச்சர் ஸ்டார்டிங்ல போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு எம்ப்ளாயோட காரை சாவி போடாமலே ஒயர் கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த காரை ஏஞ்சல்டன் பார்த்துட்டு இதுல ஒயர் கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஆதாரமே இல்லையே, இந்த காரை ஒயர் கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது போலே இல்லையே, அதுவும் எதுக்கு உள்ள பாக்ஸை உடச்சுதான் ஒயரை கனெக்ட் பண்ணிருக்கணும், அது மாதிரி எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த காரை ஸ்டார்ட் பண்ண. இந்த நேரம் டியூக் வேர் ஹவுஸ் வெளியில வந்து கார் ஆர்னா அடிச்சுட்டு நிக்கிறாரு. எனக்கு இருக்கிற டவுட்டை டியூக்கு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஏஞ்சல்டன் போறான். அப்படியே ரீச்சர் ஏஞ்சல்டன் மண்டையிலே தட்டுனதுல பேப்பருக்கு குத்துற பில்லுல மண்டையில குத்தி சம்பவ இடத்துலயே பரிதாபமா ஏஞ்சல்டன் தோலியை முடிச்சிடுறான். இவனோட உடம்ப உட்கார்ந்து இருந்த டேபிளுக்கு கீழே சுருட்டி வச்சு டியூக் வந்த கார்ல ரீச்சர் ஏறி கிளம்பி போறான். இந்த குடோன்ல ஏஞ்சல்டன் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். கேமராவும் இல்ல. ரீச்சருக்கும் சாதகமாயிட்டு இதோட எபிசோட் 2 முடியுது. அப்படியே இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணி லைக் போட்டுருங்க. எபிசோட் 1 பார்க்கணும்னா இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். இப்பயும் மேல காட்டுல காமிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாருங்க. நன்றி.